அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி 2025 விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ராசிக்கு ராகு எங்கே இருக்கார்? 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மீன ராசியில் இருக்காங்க. கேது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கன்னி ராசியில் இருக்கார். இப்போ வந்து ராகு 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார், கேது 10ஆம் இடத்துக்கு ஆன்டி கிளாக் வைஸ் போயிடுவார். இது அப்போ நடக்கும்? வர்ற மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38 ராகு கேது பயிற்சி நடக்கும். மீனத்தில் இருக்க ராகு அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் ரிவர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு வந்துடுவார். கேது வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்க கேது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸாக சிம்ம ராசிக்கு போயிடுவார், கன்னியிலிருந்து சிம்ம ராசிக்கு போயிடுவார். இப்போது உங்களுக்கு விருச்சிக ராசி நேயர்களோட வாழ்க்கை இந்த டைமில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏற்கனவே சனி உங்கள் ராசிக்கு 5க்கு வந்துட்டார். வர மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி உங்களுக்கு நடந்த ஒரு 4 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க போகுது. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பொதுவாகவே ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை பாவ கிரகம், சாயா கிரகம், நிழல் கிரகம்னு சொல்லுவாங்க. மற்ற கிரகம்லாம் நேர்கதியில் போகும்போது கிளாக் வைஸ் நகரும் போது ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் நகருவாங்க. அதுதான் அவங்களோட இயல்பு. இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு 4ஆம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு குரு பார்வையில் விழுந்துடும். சரிங்களா? பொதுவாகவே 4ல் ராகு வரலாமான்னு கேட்டிங்கன்னா 4ல் ராகு இருக்கக்கூடாது. 4ல் ராகு வந்தால் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும், கொஞ்சம் மன உளைச்சல் அப்படி இப்படின்னு கொடுக்குங்க, ஹெல்த் பிரச்சனை அப்படி இப்படின்னு கொடுக்கும். என்ன காரணம்னா அது வந்து சுகஸ்தானத்தில் வரனால. சரிங்களா? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொடுத்து அதுக்கப்புறம் ரெடி ஆகிற மாதிரி வரும். பெரிய பாதிப்பெல்லாம் வராது, பயப்பட வேண்டாம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கிறது, வெளிமாநிலம் போய் படிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இருக்கும். அங்கே ராகு 4ல் இருந்தால் கம்ப்ளீட்டாக கெடுக்கும். ஆனால் குரு பார்வை இருக்கிறனால தான் பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் சமாளிக்க முடியும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கோர்ஸ் எடுக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் குழப்பம் வரும். அந்த குழப்பத்துக்கு அப்புறம் தெளிவடைகிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் பெரிய பாதிப்பு வராதுங்க, பயப்பட வேண்டாம். சரிங்களா? அப்ராடு போய் படிக்கிறது, வெளியூர் போய் படிக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இப்போ 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு வேறு என்னென்ன பண்ணுவார்? வீடு வாங்க வைப்பார். இந்த டைமில் ஏன்னா குரு பார்வையில் இருக்கிற ராகு வீடு வாங்குறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, பாதியில் கட்டி முடித்த வீடு வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுறது இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். 2 வீலர் 4 வீலர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க ஒரு கனவு இருக்கும் உங்களுக்கு. இந்த வாகனம் வாங்கினா நல்லாயிருக்கும், இந்த வெஹிக்கிள் வாங்கினா நல்லாயிருக்கும், இந்த இடத்த வாங்கினா நல்லாயிருக்கும்னு நினச்சிருப்பீங்க. வாகன யோகமும் உங்களுக்கு நல்லாயிருக்கு. ஒரு இடம் வாங்கி போடுவீங்க, ஃப்ளாட் வாங்கி போடுறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எம்டி கிரவுண்டு வாங்குறது, ஃப்ளாட் வாங்குறது அத்தனை அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க. இந்த டைமில் பயன்படுத்திங்க. ஒரு நல்ல ஒரு காலகட்டம் தான் இதெல்லாமே. இந்த ராகு கொடுத்துரும் உங்களுக்கு. சரிங்களா? ஹெல்த்தில் மட்டும் அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் பிரச்சனை வரும். உங்களோட ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு வந்துட்டு போகும். சுகஸ்தானத்தில் ராகு வந்தாலே கொஞ்சம் அலைச்சல் தெரிச்சனால வேலை விஷயமா தொழில் விஷயமா அப்படி இப்படி இருக்கிறனால கொஞ்சம் ஹெல்த்தில் பாதிப்பு வரும். அதுக்கு ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. பாதிப்பு வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளியர் ஆகிற மாதிரி தான் வரும், பயப்பட வேண்டாம். இப்போ 10ஆம் இடத்துல கேது, இது ஒரு அருமையான கேது உங்களுக்கு. 10ஆம் இடத்துல இருக்க கேது வந்து அற்புதமான கேது. பொதுவாகவே பாவகிரகம் வந்து பார்த்திங்கன்னா 3, 6, 10, 11 அது வந்து கேது 10ஆம் இடத்துல இருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது உங்களுக்கு. கேது 10ஆம் இடத்துல இருந்தால் மாற்றத்தை கொடுத்துருவார் உங்களுக்கு. கேதுனால சேஞ்சை கொடுக்குற கிரகமே கேது தான். என்ன காரணம்னா இருக்கிற இடத்த தடை பண்ணிடுவார். பழைய தொழில் நல்லா போலியா இப்போ வேறு தொழில் மாற்றுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுக்கு. தொழில் சரியாக போல, வருமானம் இல்லை, பணம் வரலன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு திடீர் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கேது தான் இந்த 10ல் இருக்கக்கூடிய கேது. கேதுனாலே மாற்றம் தான். மாற்றம்னாலே வந்து பார்த்திங்கன்னா கேது தான். அப்போது இந்த கேது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கை அப்படியே போயிடாது. தொழிலில் ஒரு சேஞ்சை கொடுக்கும், தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும், வருமானத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும், வேலையில் உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் கொடுக்கும். கவலையப்பட வேண்டாம். சரிங்களா? ஏன்னா கர்மஸ்தானத்தில் கேது இருக்கிறது நல்லது உங்களுக்கு. ஏன்னா ராகு கேது சொந்த வீட்டு அதிபதி. இப்போ யார் வீட்டில் இருக்காலும் அந்த வீட்டு அதிபதி போல் வேலை செய்வாங்க. ஒரு சொந்த வீடு கிடையாது. இப்போ கேது வந்து சூரியன் மாதிரி வேலை செய்வார், ராகு வந்து சனி மாதிரி வேலை செய்வார். அது உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராகு கேது இருக்கிற பொசிஷன் வச்சு பார்த்தா நம்ம சொல்லிடலாம் எப்படி இருக்கும், என்ன என்ன பண்ணும் உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக எல்லாமே தெரிஞ்சுட்டு தெளிவாக நம்ம சொல்ல முடியும். ஆனால் இப்போ வரக்கூடிய வந்து ராகு கேது பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகம் தாங்க, பாதகமே கிடையாது. 5ல் இருக்க சனி மட்டும் அப்போ சின்ன அப்படி மனசில் அப்படியே கொஞ்சம் ஒரு சஞ்சலம் மாதிரி அப்படியே குழப்பத்தை அப்படியே கொடுத்துட்டு போகும். ஆனால் பெரிய பாதிப்பு நிச்சயமாக இருக்காது உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா 8ல் வேறு உங்களுக்கு குரு போய் அவர் 2ஆம் இடத்தை பார்க்க போடுறாரு. அப்போ வருமானம் வரும், பணம் வரும். எப்படி பணம் வரும்? ஒன்றா நல்ல வேலை கிடச்சா சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணி நல்லா கைக்கு மாதம் பணம் வரும். இல்லை சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, டெவலப் பண்ணிங்கன்னா பணம் வரும். ஏதோ ஒரு ரூபத்தில்
உங்களுக்கு பணம் வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு பயிற்சி நடந்த உடனே பாருங்கள் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி வந்துடுது. குரு பயிற்சி நடந்த அடுத்த 4 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி தான். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக எல்லா விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும். சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது. லட்சக்கணக்கில் இருப்பீங்க, கோடிக்கணக்கில் இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. பொதுவாக நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, இடம் வாங்குறது, இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு இது வாங்குறதுக்கு உண்டான காலகட்டம் தான் இந்த காலகட்டமாக இருக்கும். தொழிலில் மாற்றம், வேலையில் ஒரு மாற்றம், இடம் மாற்றம், இது மாதிரி விஷயங்கள்லாம் 10ஆம் இடத்துல இருக்க கேது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் சந்தேகமே கிடையாதுங்க. சரிங்களா? இப்போ உங்கள் ராகு கேது வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பு ஜாதத்தில் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். ஏன்னா ஒரு 12 கட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல ராகு கேது இருந்து தான் ஆகும். ஏன்னா ராகு கேது வந்து பார்த்தீங்கன்னா சாயா கிரகம், அவருக்கு சொந்த வீடு கிடையாதுன்னு சொன்னேன். அவர் யாரோட வீட்டில் யாரோட சேர்ந்துருக்காரோ அவரை மாற ஆரம்பிச்சிருவார். இருக்கிற கிரகத்தை கெடுத்துருவார் அவர். இப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 7 கிரகத்துக்கூட ராகு கேது இருந்துச்சுன்னா அந்த இருக்கிற அந்த கிரகத்தை கண்டிப்பாக கேது கெடுக்கும், ராகு கேது கெடுக்கும். இப்போ குருவோடையோ சுக்கிரனோடையோ ராகு இருந்துச்சுன்னா, ஜாதகரை கெடுக்கும். சுக்கிரனோட ராகு இருந்துச்சுன்னா ஜாதகரோடைய மனைவி அல்ல ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா இந்த உங்களோட உடல் ஆரோக்கியம், கர்ப்பப்பை கோளாறு, ஹெல்த்தில் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும் சுக்கிரன் ராகு சேர்க்கை. சுக்கிரனோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது சேரக்கூடாதுங்க. ஏன்னா சொகுசு அனுபவிக்கிற கிரகமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் தான். குரு வந்து பணத்தை கொடுக்குற கிரகம். அப்போ அந்த ஜாதகத்தில் சுக்கிரனும் குருவும் கெடவே கூடாது. செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது எல்லாம் சேரக்கூடாது. சிம்மத்தில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்கள். கும்பத்தில் உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகம் இருக்குது பாருங்கள். செவ்வாய் வந்து ராகு வந்து ஆக்சிடென்ட் கொடுக்குற கிரகம், பிளானட்ஸ் அந்த காம்பினேஷன். செவ்வாய் கேது வந்து பைல்ஸ் ப்ராப்ளம், ரத்த ஓட்டத்தில் தடை, பிளட் சம்பந்தமான பாதிப்பு, இதெல்லாம் செவ்வாய் கேது கொடுக்கும். சனி ராகுல இருக்கக்கூடாது, தொழில் முடக்கி வச்சிரும். இது நம்ம உங்கள் ஹாரோஸ்கோப் பார்த்தா நம்ம துல்லியமாக 100% சொல்லிடலாம். இதை தான் நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் இப்படி தான் நடக்கும்னு நம்ம தெளிவாக சொல்லிடலாம். சரிங்களா? உங்கள் ஜனன ஜாதகத்தில் கும்ப ராசியில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்கள். உங்கள் ஜனன ஜாதகத்தில் சிம்ம ராசியில் என்ன கிரகம் இருக்குது பாருங்கள். அதோட தாக்கம் தான் இந்த ராகு கேது பயிற்சியில் சர்வ நிச்சயமாக ஏற்படுத்தும். அதில் சந்தேகமே கிடையாது. ஒரு சில பேர் பொது பலன் பார்த்துட்டு இருப்பீங்க, கடைசி வரைக்கும் பார்த்துட்டே இருப்பீங்க, எந்த நல்லதும் நடக்காது. ஜாதகம் பார்த்து ஒரு சில பேர் உஷாராயிடுறாங்க, அலர்ட் ஆயிடுறாங்க. இதுதான் நடக்கும், நம்ம வாழ்க்கையில் இதுதான் நடக்கும், இப்படி தான் இருக்குன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போது பிறப்பு ஜாதகத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க அவசியமே கிடையாது. ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தியெல்லாம் நடந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ ஒரு ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகங்களோட சேராமல் இருந்து, இப்போ கோச்சாரத்தில் கும்பத்துலேயும் சிம்மத்துலேயும் கிரகம் இருக்கான்னு கேட்டேன் பார்த்தீங்களா. கும்பராசியிலையும் சிம்ம ராசியில் கிரகம் இல்லாமல் இருக்கிறவங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தை மேட்ச் பண்ணால் 100% ரிசல்ட் தெரியும். உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, உங்களுக்கு நல்லது நடக்க போதா கெட்டது நடக்க போதா, இதே தெளிவாக சொல்ல முடியும். ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை தீர்மானிக்கிறதே நவகிரகம் தான். நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும். இப்போ நீங்கள் நல்ல நேரம் போயிட்டுருக்கா, நல்லது அனுபவிக்கிறீங்களா, கெட்ட நேரம் போயிட்டுருக்க, கெட்டது அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா, இது உங்கள் சுயஜாதத்தை பார்த்தா தான் நம்ம 100% அக்யூரேட்டாக துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள், ரொம்ப 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 முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.